ஒரு நிமிஷம். யோவான் 5:24-25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல பிதாவே, அருமையான விளக்கையா நன்றி. நல்ல வசனத்தை தந்தீரேன். இதை நாங்கள் விட்டு பரிமாறுகிற விஷயம் இன்னைக்கு ஆண்டவர் பேசுவீராக. நான் நல்ல உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றும். நீர் பிரயோஜனம் பெறுவீரா. எல்லாருடைய மத்தியில் உங்களுடைய வார்த்தை நிலை நிற்கட்டும். ஈஸ்வரி நாம் சொல்லுங்க. நல்ல பிதாவே, ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அதாவது அவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு நம்ம பிலீவ் பண்ணா, யார பிலீவ் பண்றோம்? தேவனை பிலீவ் பண்ணா நமக்கு எட்டர்னல் வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். எட்டர்னல் வாழ்க்கைன்னா என்னது? இந்த உலகத்திலிருந்து முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, எட்டர்னல் வாழ்க்கை இருக்கு, நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் இப்ப நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. நித்திய ஜீவன் என்னது? அழியாத உயிர். நித்திய ஜீவன் என்னது? சாகா வரம்னு சொல்லிட்டு நம்ம இதுல புராணங்களை வாசிச்சிருக்கோம். சாகா வரம் பண்ணும்படியாக பார்க்கடலை கலக்கி அதுல என்ன செய்வாங்களாம்? அமிர்தம் எடுப்பாங்க. எதற்காகனா சாகா வரம் வரும்படியாக, இல்லையா? சாகா வரம். ஆமென். அது அப்படின்னா என்னது? நம்ம சாக மாட்டோம் அப்படின்னா, இந்த மாமிசம் அல்ல நான், இல்லையா? இந்த நிக்கிற நான் இந்த மாமிசம் கிடையாது, இல்லையா? என்ன என் பேர் என்னது? கிங்ஸ்லின்னு நீங்க சொல்லிக்கலாம், இல்லையா? இந்த மாமிசத்துக்கு போடுகிற பேர் அல்ல, இது இந்த ஜீவனுக்கு போடுகிற பேர். அல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு போடப்பட்ட பேர். ஆண்டவர் அதனாலதான் சொல்லி இருக்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. இதுக்குள்ள ஆண்டவர் அவருடைய ஆவியை வச்சிருக்கிறாரு, அவருடைய ஜீவனை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு யூனிக்காக கிரியேட் பண்ணப்பட்டவர்கள். இந்த கையில் 5 விரல் இருக்கிறது போல இவ்வளவுதான் நாம பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய அல்லேலூயா மகிமை ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொரு விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு போடப்பட்ட பேரு தான் ஆல்பின். அதற்கு போடப்பட்ட பேரு தான் அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு நாள் கொடுத்த ஒரு கரத்துல போகும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உள்ள இருக்கிறது அழியாதது. இந்த சரீரம் அழிந்தால் உள்ள இருக்கிறது அழியாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. நித்திய ஜீவன் உண்டு. நாம அழிவுக்கு உள்ளவர்கள் அல்ல, இல்லையா? சரீரம் மக்கி போகும். இது விலகினம் உள்ளதுதான். இதை தாண்டி மறுரூபமாகி போகுமே பாருங்க. அல்லேலூயா. அதை உடையவர்களா நீங்களும். அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? நமக்குள்ள அவரை, அந்த வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்குள்ள என்ன இருக்குதா? நித்திய ஜீவன், எட்டர்னல் வாழ்க்கை. He will not die. மரணம்னா உள்ள சம்பவிக்கணும். அல்லேலூயா. 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 ஆமென். அவன் என்ன செய்வான்? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் he will not be condemned. அப்படின்னா என்னது? ஆக்கினை தீர்ப்பு. கண்டம்னா என்னது? கோர்ட்ல நியாயாதிபதி இருப்பாரு. ஒரு சைடுல ஒரு இவன் இப்படி பண்ணான்னு சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க நான் பண்ணலன்னு சொல்லுவாங்க, இவங்க மேல குற்றம் போட்டிருப்பாங்க, இவர் இல்லைன்னு சொல்லுவார், இல்லையா? 2 பேர் நிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்புல அவர் விசாரிச்சதுக்கு அப்புறம் இவன் குற்றக்காரன்னு சொல்றதுதான் கண்டம்னேஷன். நியாய தீர்ப்பு அவருடைய தவறுனால கண்டம் பண்ணப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார், தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு நோ கண்டம்னேஷன். அதான் எழுதி இருக்கு. ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய எஜமாண்ட, ஆமென், ஹல்லேலூயா, இதுக்குள்ள பிரவேசித்துக்கொள். ஹல்லேலூயா. இதே ஏதோ இடது பக்கத்துல இருக்கிறவனுக்கும் ஆமென் என்ன சொல்லுவாங்க?
ஆமென். நான் கேட்டேன், ஆகாரம் கேட்டேன், இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஒண்ணும் தரல. ஸ்தோத்திரம். எனக்கு உடை இல்லாமல் இருந்தது, நீங்க உடுக்க உடை கொடுக்கல. எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் தெருவுல இருந்தேன், எனக்கு அடைக்கலாம் கொடுக்கல. உங்களை நான் அறியேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவாரா இல்லையா? நோ கண்டமினேஷன். அடுத்து அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல், அப்படின்னா அவனை கண்டம் பண்ணாம அவனை காப்பாத்துறாங்க. அல்லேலூயா. காப்பாத்துறாங்க என்னது? நம்ம தப்பு வைக்கப்படுறான், அதுல இருந்து எஸ்கேப் ஆகப்படுறான். அதான் கண்ணி தெரித்தது நாம தப்பினோன்னு இருக்கு இல்லையா? அவன் நியாய தீர்ப்பு இருக்குது, அது நடக்க போது. நியாய தீர்ப்பு வரும் நாட்களில நம்ம தப்பித்துக் கொள்கிறோம். எதனால அப்படின்னா அந்த கிறிஸ்து வழியாக. அடுத்து மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாவே உங்களுக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை கேட்டு என்ன செய்யணுமா? அவர் அனுப்பினவரை விசுவசித்து அதன்படி வாழணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவகுமாரன் வருகிற நாள் ஒரு நாள் இருக்குது. ஆமீன். அவர் வானத்துல வருவாரு. ஸ்தோத்திரம். ஆமீன். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, மேகங்களுடனே வருவா, எக்கால சத்தத்தோடு வருவா, மேகங்களுடனே வருவா, எக்கால சத்தத்தோடு வருவா, குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியின் ஜனமெல்லாம் நடுங்கும் போது, பூமியின் ஜனமெல்லாம் வாருமே, வேகம் வாருமே, தாருமே, கிருபை தாருமே, வாருமே, வேகம் வாருமே, தாருமே, கிருபை தாருமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்திப்போம், அல்லேலூயா பாட்டு பாடி பறந்திடும், அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்திப்போம், அல்லேலூயா பாட்டு பாடி எப்போ எப்போ வருவீர், எப்போ எப்போ வரும். அல்லேலூயா. வரும் காலம் ஒண்ணு இருக்கு. அப்போ மரித்தோர் தேவகுமாரன் சத்தத்தை கேட்கும் காலம் ஒரு நாள் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறோர் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை, தேவகுமாரனுடைய சத்தம்னா என்னது? தேவகுமாரனுடைய சத்தம்னா என்னது? அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன இருந்தது? the sound, the pronunciation, இல்லனா ஒரு மொழி, ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. he became a man. ரைட்டா இல்லையா? it is a phonetic, ஒரு சவுண்ட், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினாலே உலகம் உருவாக்கப்பட்டது. இப்போ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும், அவருடைய வார்த்தைய யாரு கேட்பாங்களா? யாரு கேட்பாங்களா? மரித்தோர். நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? ஜீவனுடையவர்கள். அதான் மேலே எழுதி இருக்கு, விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. we are living person. மரித்தோர், உலகத்துல ஆண்டவர் அறியாது இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களா? தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். யாரெல்லாம் அதை கேட்டு ஆமென் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ முதல்ல இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நம்ம எல்லாம் பிழைப்போம். இரண்டாவது, அவருடைய வார்த்தை கேட்க யாரெல்லாம் அல்லேலூயா அவரை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கிறாங்களோ அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல வசனம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம கண்டினியூவாக தியானித்துக் கொண்டு இருக்கிற அந்த காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோமா? ரெவலேஷன் 4வது அதிகாரம்
சரி, 5வது வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கமும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. போதும். இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? ஆமென். attributes of holy spirit. அதுல இங்கிலீஷ்ல நம்ம வாசித்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏசாயா 11:2 இங்கிலீஷ் வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் ஞானம் 11:2. The spirit of the Lord shall rest upon him. ஒரு நிமிஷம். spirit of the Lord இயேசு ஆண்டவர் மேல rest upon him. இயேசு ஆண்டவர் மேல spirit of the Lord. செகண்ட், The spirit of wisdom and understanding. spirit of wisdom, spirit of the Lord, spirit of wisdom, spirit of understanding, Spirit of counsel and might. spirit of counsel and counsel, spirit of might, The spirit of knowledge. spirit of knowledge, And of the fear of the Lord. spirit of fear of the Lord. இது எல்லாமே attributes of Holy Spirit. எல்லாமே சேர்ந்தவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றவர். ஸ்தோத்திரம். ஹalleluya. 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். ஸ்தோத்திரம். இது கீழே நம்ம அப்புறமா வாசிக்கலாம். அதை பத்தி இன்னும் தெரியும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. பளிங்கு மாதிரி டிரான்ஸ்பரண்டான. ஸ்தோத்திரம். ரெவலேஷன் 4:6. அதுக்கப்புறம் அந்த வாசிங்க 6வது வசனத்துல, அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. கேளுங்க எல்லாரும், என்ன கவனிங்க. 4 ஜீவன்கள் அந்த சிங்காசனத்தின் தாங்கி நிக்குது இல்லையா? அப்ப சிங்காசனத்தின் மத்தியிலும் அது இருக்குதான், சிங்காசனத்தின் வெளியிலும் இருக்குது. அப்படி இருக்க முடியுமா? 4 ஓரங்கள்ல 4 ஜீவன்கள் இருக்குன்னு சொல்லலாம். அப்படிதானே? இல்லையா? சிங்காசனத்தின் நடுவுலையும் இருக்குதான், வெளியிலையும் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அது? இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 4 ஜீவன்களை குறிச்சு சொல்லும் போது 4 காஸ்பல். என்னது? 4 காஸ்பல்ஸ், சுவிசேஷங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலே இந்த காஸ்பல் சிங்காசனத்தை தாங்கி நிற்கிறது. அப்படின்னா என்னது? இந்த சுவிசேஷம் ஆகிய இந்த வசனங்களை தாங்கின, ஆமென், ஸ்தோத்திரம், அதால தாங்கப்பட்ட ஒரு த்ரோன். அதாவது என்ன சொல்லுவாங்க, பாறாங்கல்லினால அடிஸ்தானம் போடப்பட்ட பில்டிங். ரைட்டா இல்லையா? இந்த சுவிசேஷங்களால அடிஸ்தானம் போடப்பட்டு மேல சிங்காசனமாக உருவாக்கப்பட்ட அந்த அடிஸ்தான உபதேசங்களாகிய 4 ஆகமங்கள் மேல நிறுவப்பட்டிருக்கிற ஒரு சிங்காசனம், ஒரு ஆட்சி. சிங்காசனம் என்ன காட்டுது? நீதி உள்ள ஆட்சி. புரியுதா இல்லையா? 4 ஆகமங்கள் மேல நிறுவப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சி. ரைட்? ஆமென். ஹalleluya. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகளும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த ஆகமங்களை பத்தி, அந்த கண்களை பத்தி அப்புறமா பேசலாம். எப்படி ஆகமங்களை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, ஜீவன் அப்படின்னா 4 காஸ்பலை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காஸ்பல்ல மத்தேயுல நம்ம பார்க்கும்போது, அதுல வாசிங்க, முதலாம் ஜீவன் 7வது வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும். சிங்கத்துக்கு ஒப்பாகவும். மத்தேயுல எப்படி வர்ணிக்கப்படுகிறதுன்னா, இயேசு ஆண்டவரோட ஜீனியாலஜி அப்படி வரிசையா வருது. வந்ததுக்கு அப்புறம் யூதா, தாவீதின் சன் ஆஃப் டேவிட், யூதா கோத்திரத்தின் சிங்கம், ஹalleluya, lion of tribe of Judah அப்படின்னு வர்ணிக்கிறார். ஓகேவா இல்லையா? மத்தேயு 1:2-6 வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான்.
ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிரத்தில் சாலமோனை பெற்றான். இவ்விதமாய் கீழே 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 வரும்போது என்னது இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரம் அவருடைய தாயாக்கிய அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா யூதாவின் வழியாக. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் மத்தேயுல 2:6 வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதா பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். எங்க இருந்தா? யூதா கோத்திரத்தின் ராஜா, யூதா கோத்திரத்தின் சிங்கம். He is the lion of Judah அப்படின்றத வர்ணிக்கிறார். இதுல மத்தேயுல எங்க பார்த்தாலும் நீங்க மத்தேயு வாசிக்கும் போது யூதா கோத்திரத்தின் ராஜா, யூதா கோத்திரத்தின் சிங்கம் அப்படின்ற வழியில அவர் வர்ணிப்பார். யாரு? மத்தேயு. யார? ஆமா, அந்த முதலாம் ஜீவன், அந்த ஜீவன்ல எப்படி இருக்குது? சிங்கத்துக்கு ஒப்பாகும். 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகும். பழைய காலத்துல காளை இல்லைன்னா ஆட்டுக்குட்டி இல்லைன்னா புறாவை கொண்டு என்ன செய்வாங்க? பலி போடுவாங்க. சரியா? 2வது மார்க் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, return to Gentiles as Lord came as a sacrifice. மார்க் 10:45. Lord came as a sacrifice அப்படின்னா என்னது? இதுல 2வது ஜீவன் எப்படி இருக்கு? காளைக்கு ஒப்பாக அப்படின்னா என்னது? ஒரு பலி கொடுக்க போக படுகிற ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக தன்னை சமர்ப்பிக்கிற ஒரு ஆடை போல அந்த காலத்துல காளைக்கு ஒப்பாக. வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க ஜீவனை கொடுக்கிற. he is a living sacrifice. sorry, he came as a sacrifice. இவர் மார்க் எப்படி வர்ணிக்கிறார்னா எங்க பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அவர் எப்படி வர்ணிக்கிறாரா? 2ஆம் ஜீவன் எப்படி இருக்கா? காளைக்கு ஒப்பாக அடிக்க கொண்டு போகிற ஒரு பலி வஸ்து, சாக்ரிஃபைஸ். 3வது லூக் எப்படின்னா அவர் எப்படி சொல்றாரு வர்ணிக்கிறாருன்னா, சன் ஆஃப் மேன். லூக் இஸ் a டாக்டர் அந்த காலத்துல. சரியா? அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா சன் ஆஃப் மேன். லூக் 19:10, 9:22. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். அவரை தேவன் அப்படின்னு வர்ணிக்கல, மனுஷகுமாரன், மனுஷனிலிருந்து உருவாக்கப்பட்டவர். அதான் இதுல 3வது எப்படி ஜீவன் எப்படி இருந்தது? மனுஷ முகமுடையதா இருந்தது. 3ஆவது ஜீவன் எப்படி இருந்தது? மனுஷ முகமுடையதா இருந்தது. அதுல யோவான்ல பாருங்க 9:22 வாசிங்க, 9:56 வாசிங்க. அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததனால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்திற்கு 9:22. லூக்காவா? மேலும் மனுஷகுமாரன் 56 அதே அதிகாரத்தில் 56 மனுஷகுமாரன் போதும் ரட்சிக்க. 12:8-9 எல்லாமே இதே மாதிரி அங்க மனுஷகுமாரன். அவர் ஒரு டாக்டர் ஆனதுனால அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியுமா? நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லும் போது, ஆர்த்தோனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாத இருக்கலாம். ஆர்த்தோ அது என்ன நேம் இல்லையா? மெடிக்கல் நேமா? ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சவன் யூரோப்பியன் யூனியன்காரன். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர். ஏன்னா எலும்பு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம்ல. அவன் எலும்பு முறிவு இல்ல ஆர்த்தோன்றது அதே மாதிரி என்னென்னலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி இவர் டாக்டரா இருந்ததுனால இவர் எப்படியா மனுஷகுமாரன் என்று இயேசு ஆண்டவர் மனுஷ ரூபத்துல வந்தார் இல்லையா? மனுஷனுக்கு ஒப்பாக மனுஷ சாயலே வர்ணிக்கிறார் அல்ல. சரியா? அப்போ அதுல 3வது ஜீவன் அப்படி மனுஷ முகத்துக்கு ஒப்பானது போன்றதும். அடுத்து 4ஆம் ஜீவன் யோவான்ல பறக்கிற கழுகு அப்படின்னா என்னது? டிவைன் நேச்சர். அல்லேலூயா. நம்ம சிந்தனைக்கு மேலாக. யோவான் 1 நம்ம வாசிக்கும் போது 1:1-14 வரைக்கும் நம்ம யோவான் வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? தேவன். He is from heaven. அவரை மேல வர்ணிக்கிறார். கழுகுக்கு மேலாக
கழுகு தான் இருக்கிறதே பயங்கரமா உயரமா பறக்கும், அதுக்கு மேல 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 லைக் an eagle. ஆமென். அப்படின்னா the divine nature, the heavenly nature. அவரை எப்படி வர்ணிக்கிறார்? அவர் அப்பேற்பட்ட மகத்துவத்தை விட்டு வந்தாரு அப்படின்றத வர்ணிக்கிறார். புரியுதா இல்லையா? மனுஷனுக்காக அப்படின்றத வர்ணிக்கிறார். அப்போ கழுகு அப்படின்னு வரும்போது கழுகுக்கு ஒப்பானதுமா இருந்தது. அப்ப இந்த 4 ஆகமங்களும் கிறிஸ்துவின் ஆமென் ஸ்தோத்திரம் இல்லைன்னா அந்த தேவனுடைய சிங்காசனத்தை தாங்கி நிற்கிறது. உள்ளும் புறம்புமாக, அதான் நான் சொன்னேன், உள்ளும் புறம்புமாக. மிருகம்னா தாங்க முடியுமா? காணர்ல தான் பிடிச்சிட்டு நிக்க முடியும் இல்லையா? மிருகம் தாங்கி நிக்கிறதுனா. உள்ளும் புறம்புமாகனா எல்லா இடங்கள்லயும் சுவிசேஷம் நிரம்பி நிக்குது. அந்த சுவிசேஷத்தினால நல் விசேஷங்களினால நிறையப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். புரியுதா இல்லையா? அடுத்து 8வதுல இருந்து கீழே வாசிங்க. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் அதுக்கு இருக்கிறான். சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய், சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளாய் இருக்கிறது. இன்னும் உள்ளும் புறம்புமான கண்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது ரெவலேஷன் 4:8 வாசிங்க. அதுதான் நம்ம வாசிச்சோம் இல்லையா? சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களாய் இருந்தன. மார்க் 6:22-23 வாசிங்க. மார்க் 6:22 ஒன்னு வாசிங்க. ரெவலேஷன் 4:8 வாசிச்சாச்சுல. மார்க் 6:22-23. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி. மார்க் 6 மத்தேயு 6:22-23 தவறா சொல்லுங்க. மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் என்னதான்? சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இதுல என்ன எழுதி இருக்குது? உள்ளேயும் சுற்றிலும் கண்களால் நிறைந்தவைகளாய் இருந்தன இந்த ஜீவன்கள். அப்படிதானே? அவ் 6 சிறகுகள் ஒண்ணு இருந்தது. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளாய் இருந்தன. கண்ணன்னா என்னது? சரீரத்தின் விளக்கு, வெளிச்சம் கொடுக்கிறவை. வாசிங்க அத 22. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் இவ்வேரோடு எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆமென். அப்ப கண்ணுன்றது வெளிச்சம் கொடுக்கிறது. எபேசியர் 5:23. சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகரா இருக்கிறார். எபேசியர் 5:23. சபைக்கு தலைவரா சரி, அல்லேலூயா. அதுல வாசிங்க. பிலிப்பியர் ஒரு நிமிஷம். யோவான் 8:12 வாசிங்க. நான் தவறா சொல்லிருக்கேன். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு வழியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவொளி அடைந்திருப்பான் என்றார். போதும். கண்ணு என்ன செய்தான்? விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தவன் சரீரம் முழுவதும் வெளிச்சம். இப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? அதுல என்ன சொல்லி? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப கண்ணனா என்னது? வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ஒளி கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படிதானே? உள்ளும் புறம்புமான கண்கள் அப்படின்னா உலகத்துக்கு ஆமென் இதுதான் வழின்னு காட்டுகிறவைகளா இருக்கிறது. ஸ்தோத்திரம். யோவான் 1:1-4 வாசிக்கும் போது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னதான்? ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருள் என்னதான்? என்ன செய்யல? பற்றி கொள்ளவில்லை. வெளிச்சம், ஒளி, பிரகாசம். கண்ணானது என்னதான்? அப்போ மனுஷனுக்கு ஜீவனை காட்டுகிற, அதான் இங்க சொல்லி இருக்கு இல்லையா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்த உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கெட்டா இருந்தா என்ன செய்யும்? வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு உள்ளும் புறம்புமாக கண்களால் நிறையப்பட்டவைகளாய்
இருந்தது. அப்படின்னா என்னது? இந்த சுவிசேஷம் முழுவதும் அவன் உள்ளம் புறம்பும் எல்லா செயலையும் எப்படி பார்த்தாலும் இத கேட்கிறவங்க, அல்லேலூயா, இது சொல்லுறது என்ன அப்படின்னா வழி இதுவே, இதிலே நடங்க, சரியான பாதையை காட்டுகிற கண்களாய் காணப்படுகிறார். ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஜீவன்களில, இந்த ஆகமங்களில இருக்கிறது என்ன அப்படின்னா கண்கள். இந்த கண்கள் வெளிச்சத்தையே காட்டுகிறது. யாரும் காட்டுது? உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும். இந்த 4 சுவிசேஷங்களை படிச்சாலே போதும் கிறிஸ்து யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா இல்லையா? கிறிஸ்து யாரு, அவரோட அன்பு என்னன்றத விளக்கமா 4 சுவிசேஷமே போதும். அததான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? கண்களால் நிறைந்தவைகளா இருக்கு. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆகமம் சொல்லுதா இல்லையா? 4 ஆகமங்களும் அவரை தான் போட்டுது. எப்ப எல்லாம் சொல்லுதா? இரவும் பகலும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். எங்க பார்த்தாலும் எப்பவும் அந்த ஆகமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப நீதியின் மேல அடிஸ்தானமாய் வைக்கப்பட்ட ஒரு சிங்காசனத்துல ஆட்சி செய்கிறவர் ஆமென் அந்த இடத்துல உட்கார போறாரு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கீழே அடுத்து வாசிக்கும் போது, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு, சதா காலங்களிலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய அவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. 4 ஜீவன்கள் என்னன்னு பார்த்தோம். அந்த 4 ஜீவன்களால தாங்கப்பட்டிருக்கிற ஒரு த்ரோன் மேல ஆமென் சர்வ வல்லமை உள்ளவர் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 4 ஜீவன்களுக்கு கண் இருந்தது. அந்த கண்ணு தான் அல்லேலூயா உள்ளும் புறம்புமாக கண்கள் இருந்தது. அது உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் இன்னும் அது வெளிச்சமா தான் இருக்கு. அல்லேலூயா. அவன் அதாவது ஒரு ராஜாவோட ஆட்சி நீதியின் மேல அடிஸ்தானம் போடப்பட்டிருக்கும். ரைட்டா இல்லையா? அப்பதான் அது நீதியின் ராஜா. அநீதிக்கு மேல அடிஸ்தானம் போடப்பட்டிருந்தா இவன் அநீதி செய்கிறான். ரைட்டா இல்லையா? அதே மாதிரி சுவிசேஷத்தின் மேல அடிஸ்தானம் போடப்பட்ட நற்செய்தியின் மேல, ரட்சிப்பின் மேல, ஆமென், விடுதலையின் மேல, தப்பி போகும் வழிக்கு மேல அடிஸ்தானம் போடப்பட்டு அதன் மேல நியாயம் தீர்க்கிறவராய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமென். இரவும் பகலும் ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷங்கள் இப்போ மட்டுமல்ல அப்பமும். அல்லேலூயா. இது அவரோட வார்த்தை. இந்த வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் என்ன செய்யுமா? மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்குமா. இங்க மட்டும்தான் சொல்லப்படுதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தை அங்கேயும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பரலோகத்திலும் சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அங்கே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் மேல இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? 24 மூப்பர்கள் என்ன செய்யறாங்க? சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்தவர் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்கள் உயிரோடு தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் வைத்து தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாத்திரராய் இருக்கிற நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே
அவைகள் உண்டாயிருக்கிறவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டுமாக நிறுத்திக் கொள்வோமாக. ஆமென். ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். உள்ளும் புறம்புமாக எழுதப்பட்ட முத்திரைகள் என்ன? ஸ்தோத்திரம். அந்த முத்திரைகளை எவைகளை காட்டுகிறது? வரிசையை நாம தியானிக்க போறோம். அல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். பார்க்கிறதை எழுதுறாரு. அவன் ஞானம் உள்ளவன் என்ன செய்யணும்? இதை ஆராய்ந்து பார்க்க கடவன். நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றியப்பா.